வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ரீசெண்டாக தமிழ்நாட்டில் சதுரங்க வேட்டை டைப்பில் ஒரு மோசடி நடந்துட்டு வருது. கோயம்புத்தூரில் மை V3 ஆட்ஸுங்கிற கம்பெனி மொபைலில் விளம்பரம் பார்த்தா போதும், அதுக்கு உங்களுக்கு பணம் தரோன்னு சொல்லிட்டு நிறையா பேரை இதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு வராங்க. இது என்ன விஷயம்னா, மோசடின்னு தெரியாமலே 10,000 பேருக்கு மேலே இதில் மெம்பர் ஆகி இந்த கம்பெனி லாபகரமாக நடக்கிறதுக்கு மறைமுகமாக இவங்களே உதவி பண்ணிட்டு வராங்க. மக்கள் எப்படி தான் ஏமாறுறாங்கன்னே தெரியல. இப்போ இந்த நிறுவனம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்துட்டுருக்கு. காவல்துறையும் வழக்கு பதிவு பண்ணி என்னங்கிறத விசாரணை நடத்திட்டு வராங்க. இதை யார் வெளில கொண்டு வந்தாங்கன்னா, பாமகவை சேர்ந்த அசோக் ஸ்ரீனி அப்படிங்கிறவர் தான் முதல்ல கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு. இதில் என்ன விசேஷம்னா, வழக்கு பதிவு செஞ்ச உடனே மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்களே அந்த குரூப்பில் உள்ளவங்க 10,000 பேரை கூப்பிட்டு போராட்டம் மாதிரி நடத்தியிருக்காங்க. நாங்கள் யாரும் பாதிக்கப்படல அப்படின்னு அவங்கள வச்சு சொல்ல வச்சு அவங்க பலத்தை காமிச்சிருக்காங்க. இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, மை V3 ஆட்ஸுங்கிற இந்த கம்பெனி ப்ராடக்ட் லான்ச்சு இல்லை க்ரௌன் மெம்பர்ஸு, கோல்டன் மெம்பர்ஸு, லைஃப் டைம் மெம்பர்ஸு அப்படின்லாம் சொல்லிவிட்டு மினிமம் 100 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஒரு ரேட்டுன்னு வச்சு ஒவ்வொருத்தங்களும் மெம்பராக பணம் கட்டி அவங்கள மெம்பராக கொண்டு வராங்க. இது ஒரு MLM நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இது. 2020 ஆரம்பிச்சிருக்காங்க. கொரோனாவில் கரெக்டாக பாதி பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்கள்ல, அந்த டைமில் எல்லோரையும் இழுத்து பிடிச்சிருக்கானுங்க. கரும்பு தின்ன கூலி தர மாரி மொபைலில் சும்மா ஆப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு வர விளம்பரத்தை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு காசு தரோன்னு சொன்னால் யார் தான் நம்ம ஈஸியாக இருக்க வேலைன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துடுறது. ஆனால் எப்படி விளம்பரம் பார்க்குறதுக்கு காசு தருவீங்க அப்படிங்கிறத யாரும் யோசிக்காமல் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யார் மெம்பர் ஆகுறாங்களோ அவங்களுக்குலாம் ஆயுர்வேத பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக எங்கே காசு கொடுத்தானே மெம்பர் ஆகுறாங்க, அந்த காசுக்கு ஒரு தொகை கொடுத்துருக்கானுங்க. இப்போ இந்த நிறுவனத்தில் ஒரு நபர் அடிப்படை உறுப்பினர் என்ன செய்யணும்னா 360 ரூபா சில்வர் மெம்பரான், கோல்டன் மெம்பருக்கு 3060, டைமண்ட் மெம்பருக்கு 30,360, க்ரௌன் மெம்பருக்கு 60,660, அது இல்லாமல் லைஃப் டைம் மெம்பர் எல்லாம் 1,26,220. 1 லட்ச ரூபா இருந்தால் அதை வச்சே ஒரு சின்ன கடை போட்டு பிழைக்கலாமே, எதுக்கு இவன்கிட்ட கொடுக்குறானுங்கன்னு தெரியல. இது இல்லாமல் வீட்டுக்கு உபயோகப் பொருட்களை விளம்பரம் பண்ணுறது, அதில் ஏதோ கொஞ்சம் வருமானம் இருந்திருக்கு போல இருக்குது. இது இல்லாமல் தமிழகத்திலே 450 ஸ்டோர் வச்சுருக்காங்க இந்த கம்பெனி பேரில். கோவையில் மட்டும் கிட்டத்தட்ட 58 ஸ்டோர் வச்சுருக்கானுங்க. உண்மையிலே பணம் வருதான்னு சொல்லிட்டு இதில் மெம்பர் ஆனவங்களை பற்றி விசாரித்தா முதல்ல கொஞ்சம் இருந்தது, இப்போ அவ்வளோ வர்றதில்ல, அதனால் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணல, வெளில வந்துட்டோன்னு சில பேர் சொல்கிறாங்களாம். சில பேர் இருக்குங்கிறாங்களாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்பில் காமிக்கிற விளம்பரம்லாம் லோக்கல் ஆடாக இருக்குது, ஆனால் பொருளில் நிறைய கிடைக்கிறதில்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்களாம். உண்மையிலே எப்படி இவங்க பணம் தராங்க இவ்வளோ உள்ள மெம்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 35 லட்சம் வாடிக்கையாளர்கள் இருக்காங்களாம் இதில். இப்போ அதில் 95% யாருமே மெம்பர் ஆகலை, சும்மா பார்த்துட்ருக்காங்க ஆப்பை. 5% பேர் தான் மெம்பரு. 5% பேரை வச்சே இன்னும் 100 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கானுங்க. அப்போ அந்த 90% பேர் மெம்பர் ஆனால் என்ன வருது? அந்த 5% பேர் எவ்வளோன்னு பார்த்தா 1.25 லட்சம் பேர். அதில் 360, 1.5 லட்சம் அந்த வரைக்கும் பணம் கட்டி மெம்பர் ஆகியிருக்காங்க. ஒரு பேச்சுக்கு இதில் ஒரு 10,000 பேர் க்ரௌன் மெம்பர்னு வச்சுக்கிட்டா அவங்க வச்சே ஒரு 120 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்களுக்கு கிஃப்ட் தரீங்க, எப்படி வர வருமானத்தில் விளம்பரம் பார்த்தா பணம் தரீங்கன்னு கேட்டால், இவ்வளோ பேர் மெம்பர் ஆகியிருக்காங்க, அவங்க கட்டுற பணத்துலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த நிறுவனம் மெம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா கம்பெனியில், கவர்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல, ரெஜிஸ்டர்டு கம்பெனிங்கிறதுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடையாது. அப்புறம் எப்படி இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு புரியல. இவங்க இந்த கம்பெனி கடந்த மார்ச் மாதத்துலேருந்து தான் ஹோம் அப்ளையன்சஸ் அந்த பொருட்கள்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம். ஆனால் 2020 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் எப்படி பணம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டால் தெளிவாக சொல்ல தெரியலையா. காவல்துறை இப்போ தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்கு, எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலங்கன்னு சொல்லும்போதே டவுட்டாக இருக்கே, இது எப்படி காலங்காலமாக நடக்கும்னு தெரியலையே. மக்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, 100 ரூபா கொடு உனக்கு 5000 ரூபா தரேன், இல்லை 1000 ரூபா தரேன்னு சொன்னால் அது எப்படி பணம் வரும், எங்கே சம்பாதிச்சு தருவேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் தந்தால் போதுன்னு நினச்சி வாங்கினா அது என்ன மைண்ட் செட்டு. அதனால தான் இப்படி ஏமாறுறாங்க. எத்தனை சதுரங்க வேட்டை மாதிரி படங்கள் வந்தாலும் ஏமாற்றிட்டு தான் இருப்பான், ஏமாந்துட்டு தான் இருப்பான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.